திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயன்ற மாநகராட்சி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கடை ஊழியர்கள் அவர்களை தாக்கவும் முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜிடம் கேட்கலாம். கோவிந்தராஜ், தற்போது அங்கு சூழல் எப்படி இருக்கிறது? திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வாகன ஓட்டிகளுக்கும் போக்குவரத்துக்கும் மற்றும் நடைபாதை மக்களுக்கும் இடையூறாக தரைக்கடைகள் செயல்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையருக்கு பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருந்ததை தொடர்ந்து பெரியசாமி டவர், சத்திரம் பேருந்து நிலையம், சிங்காரத்தோப்பு, சிந்தாமணி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட தரைக்கடைகள், தள்ளுவண்டி மற்றும் பெட்டிக்கடைகளை திருச்சி மாநகராட்சி ஆணையர் வைத்தியநாதன் உத்தரவின் பேரில் மாநகராட்சி உதவி ஆணையர் ரவி தலைமையில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பெரியசாமி தலைமையில் போலீஸ் பாதுகாப்புடன் மாநகராட்சி ஊழியர்கள் இன்று காலை முதல் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வந்தனர். இந்த ஆக்கிரமிப்பின் போது அந்த கடைகள் அமைக்கப்பட்டிருந்த கடை உரிமையாளர்களுடன் சிறிது வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த ஆக்கிரமிப்பின் போது மாநகராட்சி உதவி சொற்பொறியாளர் பாலசுப்ரமணியன், இளநிலை பொறியாளர் கணேசன் பாபு மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பல அதிகாரிகள் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றத்தின் போது இருந்தனர். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே தனியார் ரெடிமேட் கடையில் போடப்பட்டிருந்த பெட்டிக்கடைகள் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பேன்சி பொருட்கள் விற்பனை பெட்டி கடை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்ற முற்பட்ட போது கடையின் ஊழியர்கள் மற்றும் அங்கு இருந்தவர்களின் உடன் மாநகராட்சி அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர்களை ஒருமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் மிகவும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. அதாவது 27வது வார்டு கவுன்சிலர் விஜயலட்சுமி தந்தை ஆரின் கடை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் மற்றும் வேலை பார்ப்பவர்கள் என அனைவரிடமும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதமானது தள்ளுமுள்ளாக மாறி தற்பொழுது போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தற்பொழுது அந்த பெட்டிக்கடையானது முற்றிலுமாக அகற்றப்பட்டது. தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. மேலும் செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.